Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மளுடைய அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் இருந்திருக்கிறார். தாவேக்கு ஆதரவு கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டு வர்ற ஒரு கருத்தாளராக பார்க்குறப்ப 118க்கான எண்ணு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டியும் இன்னும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளோடு ஆதரவை கேட்பதுங்கிறது அந்த இன்னும் கூடுதல் எண்ணிக்கை வேணும். 118 தாண்டி 120க்கு மேலே இருக்கணும். ஏற்கனவே அறுதி பெரும்பான்மைக்கான இடம் கிடைச்சிட்டு அப்போ IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஒரு முறைக்கு 2 முறை ஆதரவு கேட்டிருக்காங்க. அவங்களும் ஆதரவு கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கிறது. இன்னும் சில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மன்னார்குடியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் காமராஜுடைய ஆதரவையும் கேட்குறாங்க, விரும்புகிறாங்கன்னு தகவல்லாம் வருது. 118 கடந்த ஆட்சியை இன்னமும் ஏன் கூடுதலாக இடத்தை எதிர்பார்க்கிறீங்க? 2 விஷயத்தை பத்தி பேச விரும்புறேன். முதல்ல என்னன்னா, இப்ப ஆளுநருடைய ரோல் இதுல தவறானது என்பது என்னுடைய கருத்து. அவர் அரசியல் சாசன சட்டத்தின்படி, அதாவது லார்ஜஸ்ட் சிங்கிள் பார்ட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் கூப்பிட்டு இருக்கணும். அவர் ஈ ஷுட் ஹவ் இன்வைட்டட். அதுக்கு பதிலா விஜய் போய் 2 வாட்டி உரிமை கோரியும் அவர் தரல, நம்பர் எல்லாம் சொன்னாரு. இப்ப டிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப he has been invited and he has become the சீஃப் மினிஸ்டர் டிசிக்னேட் ஆயிட்டார் விஜய். நாளைக்கா நாளை மறுநாளா ஓகே. அதனால அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண விரும்பல. பட் ஐ கண்டெம் த ஆட்டிடியூட் ஆஃப் தி கவர்னர் ஃபர்ஸ்ட், அவ்வளவுதான். இதுல பொலிட்டிக்கலா நான் என்ன முக்கியமா பார்க்க விரும்புறேன்னா, இன்னைக்கு மாலையில ஆங்கில ஊடகங்கள்ல, தேசிய ஊடகங்கள்ல சிபிஎம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் MA பேபி அவர்கள் ஏன் மார்க்சிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி இவைகள் எல்லாம் திமுக கூட்டணியிலிருந்து அதன் நிலையிலிருந்து மாறி தாவேக ஆட்சி அமைக்க உதவுகிறார்கள் என்பதற்கு ஒரு விளக்கம் சொன்னார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் செய்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்றைய தினம் முதல்வராக இருந்த ஸ்டாலின் திமுக தலைவர், விசிக தலைவர்களையும், சிபிஐ கட்சி தலைவர்களையும், சிபிஎம் கட்சி தலைவர்களையும் தன் இல்லத்துக்கு வரவழைத்து அவர்களிடம் என்ன சொன்னார் என்பதுதான் மையமான பிரச்சனை. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் திமுக வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்க போறோம், அதே மாதிரி நீங்களும் ஆதரவு கொடுக்கணும்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்காரு. இதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகாவும் திமுகவின் நிலையிலிருந்து மாறுவதற்கு மையமான காரணம். நமக்கு தெரியும், முந்தா நாள் இரவிலிருந்தே இந்த செய்தி இன்னொரு செய்தி வருது. ஓடிட்டு இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடியே அறிவாலயத்திற்கு சென்ற இந்த 3 தலைவர்களுமே தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை மாத்தினாங்க. நாங்க எலெக்ஷன்ல ரொம்ப தீவிரமா எதிர்ப்பு பிரச்சாரம்லாம் பண்ணல, அவர் நல்லாட்சி கொடுப்பார்லாம் சொன்னாங்க. ஆனா முடிவை அறிவிக்கிறதுக்கு 2 நாள் தாமதப்படுத்தினதுக்கு காரணம் திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்க போறாங்கிறதுனால தான் இவங்க தயங்கினாங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க சொல்றது கொஞ்சம் மாறுபாடா இருக்கு, அதுக்காக தெளிவுபடுத்துறதுக்காக கேட்கிறேன். இல்ல அது இல்ல. இவர்களுக்கு அதாவது முந்தா நாள் இரவே பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் அரசல் புரசலா அந்த செய்தி வந்தாச்சு. பேக் சேனல்ல திமுகவும் அதிமுகவும் பேசிட்டு இருக்காங்க. விஜய் இப்ப ஆட்சி அமைக்க விட்டால், கடந்த காலங்களில் எம்ஜிஆர் மாதிரி ஒரு 10-15 வருஷத்துக்கு அந்த பக்கமே எட்டி பார்க்க முடியாதுன்ற கருத்தை திமுகவில் இருக்கிற இளம் தலைவர்கள், மாப்பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் முதல்வர்கிட்ட சொல்லி, அவர் ஒழுங்காதான் இருந்தாரு. அவர் முதல்ல இருந்து எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், அதே போல 6 மாசம் பொறுத்திருப்போம், ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் இடையூறு செய்ய மாட்டோம், அவர் தெளிவா இருந்தாரு. ஆனால் மாப்பிள்ளையும் இளம் தலைவரும் தான் அவரை விட்டோம்னா இப்ப 15-20 வருஷத்துக்கு பிடிக்க முடியாது, ஆகவே என்ன செய்தாலும் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுக்கணும் தான். அப்பதான் இந்த 50 வருஷ பகையெல்லாம் மறந்து அண்ணா திமுக கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க திமுகவினர் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பது என்ற ஒரு நிலையை எடுத்தார்கள். அந்த நிலை என்பது உண்மையிலேயே தவறான ஒரு நிலையாகத்தான் நம்ம பார்க்கிறோம். 2வது மக்கள் தீர்ப்பை அவங்க இந்த அளவுக்கு மதிக்காமல் சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துன்னு அம்பலம் ஆயிடுச்சுங்க. 2 நாளா அவங்க நடத்தின நாடகம், அதாவது அமித்ஷாவின் அடிமை பழனிசாமி என்று பல ஆண்டுகளாக பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு அதே பழனிசாமியை முதல்வர் ஆக்கிறதுக்கு வெளியில் இருந்து ஆதரவுன்னு சொல்லி அவங்க பண்ணது இல்லாம, வாழ அறுத்துக்கிறது இல்லாம, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் வாழ அறுத்துக்கணும்னு ஸ்டாலினே அவர்களை கேட்ட போதுதான் அவர்களுக்கு ஆஹா
இந்த படுகொலியில் நாம் விழ முடியாதுன்ற நல்ல முடிவு எடுத்துதான் நாங்க நாளைக்கு எங்க நிர்வாக குழு, செயற்குழு, மாநில குழு இருக்கு, அதுல நாங்க பேசிட்டு ஒரு முடிவு சொல்றோம்ட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. சோ பேபி அவர்கள், பொதுச் செயலாளர் பேபி அவர்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் இதற்கு உடன்படவில்லை, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக ஒரு சந்தர்ப்பவாத நிலை எடுத்து அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற அதிமுகவை ஆதரிக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை. திமுக அந்த நிலையை எடுத்து விட்டது, எங்களையும் எடுக்க நிர்பந்தித்தது. ஆகவே நாங்க அதுக்கு தயாரா இல்லை, அதனாலதான் வெளியே வந்துட்டோன்னு இன்னைக்கு பகிரங்கமா சொல்லியிருக்க. அப்போ ஆல் செட் அண்ட் டன், இவ்வளவு நாளா ஊடகங்கள் உருட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உண்மை. இது எவ்வளவு மோசமான அரசியல் நிலைப்பாடு பாருங்க. ஒரு கட்சி, ஒரு ஆட்சி இல்ல, ஒருத்தர் புது கட்சி வரக்கூடாது என்பது. அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைய வேண்டும், அதற்காக எங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம், கூட்டணி அமைச்சர்கள் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம், ஆனால் திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி அரசுக்கு ஆதரவு கொடுக்குறோம், கொள்கை அளவுல திமுக கூட்டணி தொடருதுன்னு சொல்லியிருக்காரு சண்முகம். இப்ப அதாவதுங்க பின்ன வேற என்னங்க சொல்ல முடியும்? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தர் எம்பராஸ்மெண்ட். போன தேர்தல்ல 4ஆம் தேதி வரைக்கும் திமுக ஓட்டுல தான் இந்த 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க, விசிகாவது 6 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல 2 எம்பிக்கள் இருக்காங்க சிபிஐ சிபிஎம்க்குனா, அது திமுக ஓட்டுல தான். அப்ப இன்னைக்கு திடீர்னு வெளியே வர முடியாது, அது அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம். அதை என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்ப திமுக ஆதரவு வாக்கை பெற்ற திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் மாட்டோம், மக்கள் தீர்ப்பை மதிப்போம், மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்க போக மாட்டோம். அதிமுக போன்ற கட்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு. கம்யூனிஸ்டுகள் அந்த தப்ப பண்ண மாட்டோம் உறுதியா நின்று இருக்காங்க பாருங்க. அவங்க வெளியில இருந்து ஆதரவா, தார்மீக ஆதரவா, அரசு அமைக்க மட்டும் ஆதரவா, அதெல்லாம் விடுங்க. திமுக விரித்த வலையில் அது வெட்டிய படுகொலியில் விழாமல் இடதுசாரிகள் தப்பித்திருக்கிறார்கள் என்பதை தான் நான் இந்த நேரத்தில் முக்கிய அரசியல் பிரச்சனையாக பேசுறேன். திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், நீங்க ஒன்று சொன்னீங்க, அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக தான் அதுக்கு எதிர்த்து தான் இங்க வந்தாங்கன்னு சொல்றீங்க. இல்ல ஒப்புதலோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த நலத்திட்டங்கள் நிறைவேறணும்னு சொல்றாங்க. ஒரு எதிர்ப்பு ஒன்று வந்தாக்கா நாங்கள் எதிர்த்து போராடுவோங்கிறதையும் சொல்றாங்க. அப்ப நாளைக்கு இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொல்றதுக்குள்ளாலே மறைமுகமாக ஏதோ ஒரு நிபந்தனை இருக்க வாய்ப்பு இருக்கு, இது ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்கும், எப்ப வேணுமானு இவங்க நினைச்சா கவுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்க. அதாவதுங்க நான் பாதி தான் சொன்னேன், அதுக்குள்ள என்னுடைய டைம் முடிஞ்சிடுச்சு. அவங்க சொன்ன இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு ஒரு ஆட்சி நிலையா இங்க அமையலன்னா நிச்சயமாக அசம்பிளி வில் பி புட் இன்டு சஸ்பெண்டட் அனிமேஷன். அப்ப என்ன அவங்க அது அசம்பிளி போயிடுச்சுன்னா கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் தான் வரும். பேக்டோர் வழியா பாஜக ஆட்சி, அமித்ஷா ஆட்சி வரக்கூடாதுன்றதுதான் அவங்களுடைய இரண்டாவது நோக்கம். முதல் நோக்கம் இந்த சந்தர்ப்பவாத திமுகவின் சந்தர்ப்பவாத அரசியல அவங்க அதை ஒத்துக்கல. ரெண்டாவது அவங்க சொன்னதுக்கு காரணம், ஆளுநர் மூலமாக பாஜக ஆட்சி என்பது மறைமுகமாக தமிழ்நாட்டுல வந்துடக்கூடாதுன்றதுதான் நாங்க ஆதரிக்கிறோம் சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னீங்க, இப்பதான் இது நிபந்தனை அற்ற ஆதரவு இருக்காங்க, அதனால அது என்னைக்கு ஒன்னாலும் கட்டிக்கலான்னு. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முதல்ல திமுக கிட்ட இருந்து ஒரு 9 வருஷம் கூட்டணியில இருந்து இருக்காங்க. 2 நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற தேர்தல் எல்லாம் பேஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ எம்பி இருக்கிறதெல்லாம் திமுக கூட்டணியில கிடைச்சதுதான். உடனடியாக எப்படிங்க காங்கிரஸ் மாதிரி வந்துட முடியுமா? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கும் திமுகவுக்கும் பல காலமா கொஞ்சம் முரண்பாடு இருந்துட்டே இருந்தது. அதனால அவங்க இது இதுதான் சரியான நேரம்னு வெளியே போயிட்டாங்க. அதே போல இல்ல சார், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய கட்சியா தான் இருக்கு, விசிக மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று. இங்க இல்ல சார், இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னாக்கா, திமுக கூட்டணியில அங்கம் பெற்றப்ப திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் இந்த 4 கட்சிகளும் காரணமாக இருந்து அந்த கட்சிகளும் பொறுப்பு தான். அப்படி இருக்கிற அந்த கட்சிகள் இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அது திமுகவுடைய வேறு ஒரு மறைமுக ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
நீங்க உங்க கருத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. திமுகவின் மக்கள் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க மறைமுக ஆட்சி நேரடி ஆட்சின்னு சொல்லிட்டே இருங்க. இல்லன்னு தெளிவுபடுத்தினா எனக்கு என்ன சார் கவலை? இல்ல அப்படிலாம் இல்லவே இல்ல, இது தாவேக ஆட்சி தான், எனக்கு என்ன கவலை? சந்தோஷம். மக்கள் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. திமுக ஆட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க 5 வருஷமா. அவங்க ஆட்சியில பங்கு இல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் தார்மீக பொறுப்பு இல்ல. ஆனாலும் திமுகவின் அத்தனை தவறுகளுக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த கட்சிகள். இப்ப திடீர்னு விஜய் கிட்ட வந்தோன்னா அப்படியே நின்னுக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நான் ஏத்துக்கலைங்க. ஆரம்பத்துல சொல்றாங்க அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மந்திரி கிடைச்சா போய் உள்ள உட்காருவாங்க. யாருக்கு இங்க அதிகாரம் வேணாம்னு நினைப்பாங்க? நிலைப்பாடு வந்து பெரும்பான்மை இல்லைன்னா அந்த அமைச்சரவையில அவங்க சேர மாட்டாங்க. இது நீண்ட நெடுங்க. சிபிஐ அப்படி இல்லைங்க. இந்திரஜித் குப்தா வந்து ஹோம் மினிஸ்டரா யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தாரு. பட் சிபிஎம் அதிகமான பார்லிமெண்ட் மெம்பர்களை வச்சிருந்தா கூட சபாநாயகரா தான் அலோவ் பண்ணாங்களே தவிர இவங்க எந்த அமைச்சரும் பங்கெடுக்கல. அதனால there are lot of differences between CPI and CPM. அந்த மந்திரி சபையில பங்கெடுப்பதுல கூட்டணி வைப்பதுல இன்னைக்கு அவங்க சொல்லி இருக்காங்க. இதே நிலை இருக்காது. நாளைக்கு வந்து அங்க தலி ராமச்சந்திரன் ஒரு 4 முறை எம்எல்ஏ இருக்காரு, அவருக்கு ஒரு மந்திரியை கொடுத்தாங்கன்னா இந்த வேணான்னு சொல்லிடுவாங்களா? அதனால போவாங்க, துவக்கத்திலயும் போல படிப்படியா போவாங்க. இந்த சட்டமன்ற குழு தலைவர் அவர் பேர்ல தான் ஆதரவு கடிதம் வந்திருக்கு. பேசலாமா மதிவாணன்? சரி, மதிவாணன் நிறைவு கருத்தோடு சேர்த்து இந்த கேள்விக்கும் வந்திருக்க கட்சிகள் துணையா மட்டுமில்ல எப்ப வேணுமானும் தடையா மாறலாங்கிறாங்க. நிறைவு கருத்தும் சேர்த்து சுருக்கமா. அதுக்கு முன்னால நண்பர் மணி அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் வந்து ஆன்டி பிஜேபி பிரதமருக்கு எதிராக சொல்லிட்டு அதனாலதான் தோத்து போனாருன்னு சொன்னாரு. ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணாரு. அப்படின்னா பிரதமரை பாராட்டி பேசின எடப்பாடி ஏங்க 116 சீட்ல 3வது இடத்துக்கு போனாரு? பிரதமரை வாழ்த்திக்கிட்டே இருந்தாங்களா அண்ணா திமுக? அதனால இஷ்யூ அது இல்லைங்க. ஆட்சியாளர்கள் மேல மக்களுக்கு ரொம்ப கோபம் இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஒரு மாற்றாக விஜயை பார்த்தாங்க, அதனால ஓட்டு போட்டாங்க. அதான் வேற வழி இல்லாம ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ரெண்டாவதுங்க, இப்ப இந்த ஆட்சி வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு தொடங்கி இருக்குது. நாளைக்கோ நாளை மறுநாள் ஒரு பதவி ஏற்றாருன்னா லெட் அஸ் கிவ் ஹிம் சம் டைம். எதிர்கட்சியா இருக்க போற திமுகவே நாங்க 6 மாசத்துக்கு எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம், நாங்க இடையூறு பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. நம்ம ஊடகத்துல உட்கார்ந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுவாரு, எக்கனாமிக் சிச்சுவேஷன் என்ன ஆகுது, ஏங்க இவ்வளவு நாளா என்னங்க பண்ணிட்டு அத பேசினப்ப நானே அதை நெறிப்படுத்திட்டேன். நம்ம அதை பேச வேண்டியதா இப்ப வேண்டாம், காலம் இருக்குன்ட்டேன். புதிய அரசுக்கு ஹனிமூன் பீரியட்னு ஒன்னு இருக்கு. நானே அதை தெளிவுபடுத்திட்டேன் மதிவான, நானே அதை தெளிவுபடுத்திட்டேன், அலோவ் பண்ணுவோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதுல மாற்று இல்ல. என் கேள்வி அது இல்ல, என் கேள்வி அது இல்ல. நான் அதை நானே தெளிவுபடுத்திட்டேன். நான் சொன்னது வந்திருக்க 5 கட்சிகள் ஏற்கனவே திமுக மீது இந்த விமர்சனத்துக்கெல்லாம் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறப்ப, அவங்களும் அதுக்கு ஆளாகி இருக்கிறப்ப, இன்னைக்கு வந்திருக்காங்களே அவங்க திமுகவுடைய ரூலா கூட வரலாம், திமுக ரிமோட் கண்ட்ரோல் அவங்களை இயக்கலாம், திமுக ஆட்சியா கூட இருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறப்ப துணையா தடையா சுமையா இருக்கும்? திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஆட்சி மேல இருக்கும். அதாவது இவங்க எல்லாம் மிரட்டுவாங்க அப்படிலாம் நான் நினைக்கலைங்க. அதெல்லாம் விஜய் அப்படி போற ஆள் இல்ல. பதவியை தூக்கி போட்டு கூட போயிடுவாரு. இல்லன்னா பதவிக்காக இருக்கிறவரா இருந்தா அவர் வந்து அதிமுகவையோ அல்லது பாமகவையோ யாரையோ சேர்த்து இருக்கலாம். எதுக்காக செக்குலர் கூட்டணியில இருந்துதான் எனக்கு ஆள் வரணும்னு காத்து நின்றாரு. அவர் ஒன்னும் பதவிக்காக அலைபவர் இல்ல, பதவிக்காக சந்தர்ப்பவாத அரசு போறது இல்ல.